அதிமுக பாஜக இடையே மீண்டும் கூட்டணி ஏற்பட்டிருக்கும் நிலையில் இந்த கூட்டணி இதுவரை கடந்து வந்த பாதையை பார்க்கலாம். அதிமுக பாஜக கூட்டணி கண்டிப்பாக மீண்டும் அமையும் என அரசியல் நோக்கர்கள் பலரும் கணித்தது போல தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக இணைந்து போட்டியிடும் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. நடந்தது நடந்துவிட்டது. இனி பாஜக அதிமுக கட்சிகள் மனக்கசப்பை மறந்து ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்பது போல கூட்டணி இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி உறவு முறிந்து மீண்டும் இணைவது இது முதல் முறை அல்ல. 1998ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில்தான் முதல் முறையாக பாஜகவுடன் கூட்டணி அமைத்தார் அப்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா. அந்த தேர்தலில் அதிமுக 23, பாஜக, பாமக மற்றும் மதிமுக தலா 5 இடங்கள் மற்றும் ஜனதா கட்சி ஒரு இடத்தில் போட்டியிட்டனர். இந்த தேர்தலில் அதிமுக 18 இடங்களிலும் பாஜக 3, பாமக 4 இடங்களிலும் வென்றன. ஆனால் அடுத்த ஓராண்டிலேயே, அதாவது 1999ஆம் ஆண்டில் வாஜ்பாய் தலைமையிலான அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை ஜெயலலிதா திரும்ப பெற்றதால் வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சி கவிழ்ந்தது. அதன் பிறகு 5 ஆண்டுகளுக்கு பிறகு 2004ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது மீண்டும் பாஜகவுடன் கைகோர்த்தது அதிமுக. அந்த தேர்தலில் அதிமுக 33 இடங்களிலும் பாஜக 6 இடங்களிலும் போட்டியிட்டன. ஆனால் ஒட்டுமொத்தமாக 39 இடங்களையும் வாரி சுருட்டியது திமுக கூட்டணி. இதனையடுத்து தமிழ்நாட்டில் மதமாற்ற தடை சட்டத்தை வாபஸ் பெற்றது, ஜெயேந்திரர் கைது என பல்வேறு நிகழ்வுகள் அடுத்தடுத்து அரங்கேறியது. அதிமுக பாஜக கூட்டணி முறிய ஒரு காரணமாக சொல்லப்பட்டது. இது ஜெயலலிதாவின் மறைவு வரை நீடித்தது. தெரிந்தோ தெரியாமலோ பாஜகவுடன் கூட்டணி வைத்து விட்டதாக கூறிய ஜெயலலிதா இனி அப்படி ஒரு தவறை செய்ய மாட்டேன் என்றார். இதன் தொடர்ச்சியாக 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது அப்போதைய பிரதமர் வேட்பாளரான மோடியை கடுமையாக எதிர்த்து மோடியா லேடியா என முழக்கத்தையும் முன்வைத்தார் ஜெயலலிதா. ஆனால் ஜெயலலிதாவின் வரைவிற்கு பிறகு 2019ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக பாஜக கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. அந்த தேர்தலில் தேனி தொகுதியில் மட்டும் அதிமுக வென்றது. பாஜக ஒரு இடத்திலும் வெற்றி பெறவில்லை. ஆனால் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் போட்டியிட்டு 4 இடங்களை வென்றது பாஜக. 2001ஆம் ஆண்டு தேர்தலில் 4 இடங்களில் வென்ற பாஜக 20 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் 2021ஆம் ஆண்டில் 4 எம்எல்ஏக்களை பெற்றது. ஆனால் அதிமுகவின் கொள்கை தலைவரான அண்ணா மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்தெல்லாம் பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை கடுமையாக விமர்சித்ததால் மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி முறிந்தது. இதனையடுத்து வந்த 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் இரு கட்சிகளும் தனித்தனியாக கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. ஆனால் ஒரு தொகுதியையும் கைப்பற்ற முடியவில்லை. அதற்கு கூட்டணி முறிவால் வாக்கு சதவிகிதம் பிரிந்ததே காரணம் என பேசப்பட்டது. இதன் தொடர்ச்சியாகவே மீண்டும் பாஜகவுடன் கைகுலுக்கி அதன் தலைவர்களில் ஒருவரான அமித்ஷாவுக்கு விருந்து வைத்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இந்த கூட்டணி வரும் தேர்தலில் வெற்றிக்கனியை பறிக்குமா அல்லது திமுக கூட்டணி தாவேக, நாம் தமிழர் உள்ளிட்டவற்றின் விமர்சனத்தால் தூளாகுமா என்பதையெல்லாம் தேர்தல் வரை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும்.